ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் நம்முடைய தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வதற்கு முன்னமே, நம்முடைய பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படி அவர் அறிந்திருக்கிறவர் நமக்கு கொடுக்க போதுமானவருமாய் இருக்கிறார். இதை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில், மலை பிரசங்கத்தில் அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து இப்படி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களைப் போல வீணாய் அளப்பாதபடி நீங்கள் மற்றவர்களைப் போல வீணாய் புலம்பாதபடி உங்கள் ஜெபங்கள் உங்கள் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போதுமானவர். நாம நம்முடைய தேவனை விசுவாசிக்க வேண்டுமே அல்லாமல் சந்தேகப்படக்கூடாது. நாம் பல நேரங்களில் சந்தேகப்படுகிறோம். பல நேரங்களில் தேவனை தேடுவதை விட்டு விடுகிறோம். பல நேரங்களில் தேவாதி தேவனுடைய நாமத்தை துதிப்பது இல்லை. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் வெறுமையாய் இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. ஜெபிக்கும் பொழுதே சிலர் சொல்வார்கள், செய்ய மாட்டார், இருந்தாலும். அப்போ செய்ய மாட்டான்னு தெரிஞ்சு எதுக்கு ஜெபிக்கணும்? அவர் நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அதை ஏற்ற வேளையில் ஆண்டவர் தருவார். அதுதான் காரியம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவே திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, ஏதாவது செய்யுங்களேன். சில ஸ்ரீய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. He know the situation, but he is waiting for his time to come. அவர் அவருடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். ஏன் காத்திருந்தார்னா, அந்த திராட்சை ரசம் குறைவு தான் பட்டது, இல்லாமல் போகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிருக்குது, இன்னும் இல்லாமல் போல. அப்போ இயேசு என்ன வெயிட் பண்ணுறாருன்னா, இல்லாமல் போகணும், எம்டி ஆகணும். நத்திங் இஸ் ரிமைனிங் தேர் அப்படின்னு சொல்லணும். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம் ஆச்சரியமாக இருக்கும். இல்லைன்னா நம்மால் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, இந்த தயிரில் கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் பாலில் போட்டுட்டோன்னா அது முற்றிலும் தயிராய் மாறிவிடும் காலையில். அந்த மாதிரி அங்கே திராட்சை ரசத்தில் குறைபட்டுருந்துச்சு, அதிலே இவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் அந்த திராட்சை ரசத்தையே அவர் கலந்து ஏதோ மேக்கப் பண்ணிட்டாரு அப்படின்வாங்க. அதனால் இயேசு சொன்ன எல்லாம் எம்டி ஆகட்டும். எம்டி ஆனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருட்டார். பாத்திரத்தை இங்கே வைக்காத, அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, பாத்திரமே இங்கே வரக்கூடாது, கிளப்பு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேறு என்ன பாத்திரத்தில் செய்ய? வெளியில், வீட்டுக்கு வெளியில் வருகிறவர்கள் கை கால் கழுவுறதற்கு அங்கே கற்ஜாடியில் தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கற்ஜாடியை கழுவி உள்ளே கொண்டு வந்துட்டார். சமையல் ரூமுக்கு கற்சாடி வருது, 6 கற்சாடி வருது.
உள்ளே வந்து அதை க்ளீன் பண்ணி அதை பக்காவாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. ஆட்களை பார்த்து சொன்ன தண்ணி கொண்டு வந்து ஊற்றுப்பா, அதில் திராட்சை ரசமும் கிடையாது. அவங்க மக்கள் வெளியில் வருகிறவர்கள் அந்த தண்ணியை மோண்டு முகத்தை கையை காலை கழுவிட்டு கல்யாண வீட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த தண்ணி அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பான்ட்டார். அதில் தண்ணியை ஊற்ற சொன்னார். 6 கற்சாடிகளை தண்ணியை ஊற்றி நிரப்பினாங்க. ஊற்றுறது அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள். இப்போ இயேசு பந்தி விசாரிப்புக்காரரில் பார்க்குறாரு. பந்தி விசாரிப்புக்காரர்கள் இங்கே வாங்கப்பா, அதுலேருந்து கொஞ்சம் மொண்டு எடுத்துகிட்டு போய் ஊற்றுத. பந்தி விசாரிப்புக்காரர் வரான், அதை எடுத்துகிட்டு போனால் ஏன்னா திராட்சை ரசம், நவமான திராட்சை ரசம் வெள்ளையாருங்க, ரொம்ப பியூர் நல்ல திராட்சை ரசம் வெள்ளையாருங்க. என்ன நினச்சான்னு தெரியாது. அதை கொண்டு போனால் உள்ளே கொண்டு போனால் கொடுத்தா அது அந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதாக இருந்தது. ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. குடித்தவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், எங்கிருந்தியா கொண்டு வந்தீங்க? பந்தி முடிய போதியா, இப்போ போய் நவமானது நல்லதை கொடுக்குறீங்க? இது வரலும் தண்ணியை கலந்து அதை கலந்து இதை கலந்து கொடுத்தீங்க, இது பாரியா என்ன ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்க அந்த வீட்டு மாப்பிள்ளை வீட்டை திட்டிவிட்டு எல்லாம் நல்லா திராட்சை ரசத்தை வாங்கி பருகிறார். இந்த கல்யாணத்தில் கொடுக்குற திராட்சை ரசத்தில் போதை இருக்காது. அது ஃபர்மெண்டைட் பண்ணதில்லை, அது பக்குவப்பட்டு செய்யப்பட்டது. பல நாட்கள் எடுக்கும் அது செய்யறது. அப்போ பாருங்க, அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அங்கே இன்னும் ஏன் வேலை வரல, நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் செய்ய முடியாது. எனக்கு தெரியும் அங்கே என்ன குறைவு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐ நோ த ப்ராப்ளம். அந்த பிரச்சனை எனக்கு தெரியும்பா, அதுக்கு தீர்வு நான் தான் செய்ய போகிறேன். வெயிட், அந்த நேரம் வந்தால் தானே நான் செய்ய முடியும். எல்லா நேரத்துலையும் நான் செய்ய முடியுமா? அந்த நெருக்கடி வந்தால் தான் செய்ய முடியும். இந்த போராட்டம் வந்தால் தான் செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை 1 மாதம் கழித்து தான் நமக்கு அந்த தேவை வேணும். இப்போவே நம்ம ஜோம் பண்ணோடனே அந்த காசை கொடுத்துட்டா, அந்த தேவையை செஞ்சு சந்திச்சுட்டா அந்த காசு நிலைக்குமா? அந்த நாள் வரல தாங்குமா? தாங்காது. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நான் பார்த்துருக்கேன், நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பணம் இருக்காது. ஏன்னா 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரம் வரும்போது ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஷார்ட்டேஜ் ஆயிரும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, ஜெபம் பண்ணுவோம், காத்திருப்போம். யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம், கடன்லாம் கேட்க மாட்டோம், நீங்கள் கொடுங்கப்பான்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு, அதாவது அன்னைக்கு தான் அந்த டேட்டு முடியுது அப்படின்னா, அன்னைக்கு காலையில் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கொண்டு போய் நாங்கள் ஃபீஸை கட்டிட்டு புக்கை வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுவோம். இதை நாங்கள் பல முறை நாங்கள் அனுபவிச்சிட்டோம். அப்போ என்னென்னா, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பே நமக்கு வேண்டியது இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், இந்த அறிவு இல்லாமல், இந்த ஞானம் இல்லாமல், இந்த புத்தி இல்லாமல் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடி போராடி, ஆண்டவரே இது உமக்கு தெரியாதா, கண் இல்லையா, காது இல்லையா, கேட்கலையா, இது இப்படி இருக்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ பார்க்க மாட்டேது, அப்படி இப்படின்னு. சில ஜெபத்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன். சிலர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன். ஐயோ, ஏசப்பாவை என்ன மாதிரிமா பேசுவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல ஆண்டவரே, உமக்கு கண் இருந்தால் இதை செய்வீரா, உமக்கு காது இருந்தால் இதை செய்வீரா, நீர் இப்படி தான் செஞ்சு பழகுவீரா, அப்படிலாம் அவர்கிட்ட போய் சண்டை போட்டு உட்காந்துருக்குது. ஏற்ற வேலை வந்து ஆண்டவர் செய்யாமல் இருப்பார், நம்ம கேட்காமலே கர்த்தர் செய்வார். ஒரு காரியத்தில் நம்ம கேட்காமலே கர்த்தர் அற்புதம் செய்வார்.
தேவன் தம்முடைய கிரியைகளை விளங்கப்படுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல நெருக்கம், ஒரு நல்ல விசுவாசம், அவரை அறிகிற அறிவு. நீங்கள் சங்கீதத்தில் 46ஆம் சங்கீதத்தை ஒரு முறைக்கு 2 முறை வாசிப்பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக. என்ன நடக்கட்டுமே, மலைகள், பூமி அதிர்ந்து, மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் விழுந்து அதனால் ஜலம் கொந்தளித்து அதன் பெருக்கினால் நாம் பயப்படுறோம். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இட் வில் நெவர் எஃபெக்ட் அஸ். அவருக்கு தெரியும், என் பிள்ளையை நான் பாதுகாக்கணும், ஆண்டவருக்கு தெரியும். அதை ஆண்டவர் செய்வார். இந்த காலை வேளையில் நமக்கு ஒன்றை புரிந்து கொள்வோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பிரச்சனையை விட பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் தேவையை விட பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நினைக்கிறதை விட பெரியவர். அவர் நம்முடைய சகல காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துவார். ஒரு தேவை வந்துச்சு அன்னைக்கு மட்டும் போய் முழங்கால் படிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது இல்லை. ரெகுலராக தேவனை தேடுங்க. அது பாட்டு அந்த தேவைகள், அந்த காரியங்கள், அந்த எல்லா திட்டங்களும் கத்த நிறைவேற்றுவார். எல்லாத்தையும் நேர்த்தியாக நிறைவேற்றுவார். ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆகலையா, நடக்கும். கல்யாணம் ஆன பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, ஆண்டவர் தருவார். வேலை இல்லையா, ஆண்டவர் தருவார். என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவை. சிலர் பாருங்க, நான் சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் முடிக்கவே முடியாது, அப்படியே நிற்கும். அவங்க பல போராட்டம் போராடுவாங்க. அப்புறம் கர்த்தர் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவார். எல்லாத்தையும் ஆண்டவர் நடப்பித்து நமக்கு நன்மையினால் நிரப்பி விடுவார். அதனால் இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனை குறைச்சி மதிப்பிட்டாதீங்க. அவர் பெரியவர், அவர் யெகோவா ஈரே. அதனால் அவர் தேவைகளை பார்த்து கொள்ளுகிறவர். உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ யூ ஹாவ் டு வெயிட். நீங்கள் காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். அதுலேயும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் வேண்டினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. அப்படிப்பட்ட நன்மைகளை காத்து தருவார். காத்திருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.